Distributors wanted. Tamil milk product. Call 73730 730. ஏய், நீதான் ஹெல்ப் பண்ணன்னு அண்ணன் சொன்னார். இல்ல உன்னை இங்கேயே அடிச்சு புதைச்சிட்டு போயிருப்பேன். டேய் வேணா விடு. சாரி சார், மன்னிச்சிருங்க சார். சார் அதான் உங்க தம்பி கிடைச்சிட்டார்ல, என் பையனை விட்டுருங்க சார். கார்த்திக் கிடைக்கலனாலும் கௌதம் உன் பையனை விட்டுருவாரு. குழந்தைய கடத்தி காரியம் சாதிக்கிறதுக்கு கௌதம் ஒன்னும் முதலாளி SSK கிடையாது. கௌதம் முதல்ல வசந்த் கிட்ட சொல்லி அவன் குழந்தைய விட்டு சொல்லுங்க. அடிடா அடி பண்றேன். போன் வருது, பேசிட்டு தரேன். சொல்லுங்க மாமா. டேய் வசந்த், வேலை முடிஞ்சிருச்சு. பையனை கொண்டு போய் அதே வீட்டில் விட்டுட்டு வந்துரு. கார்த்திக் மாமா கிடைச்சிட்டாரா? கிடைச்சிட்டான். நானும் இலக்கியாவும் வந்து மீட்டுட்டோம். சூப்பர் மாமா. நான் இப்பயே போய் பையனை வீட்டில் விட்டு வந்துடுறேன். ஓகே மாமா, வச்சிடுறேன். சரி நம்ம வீட்டுக்கு போலாமா? சரி வா. சரி நீ கிளம்பு சார். உன் பையன் வீட்டுக்கு வந்துடும். தா ஜாகிரதை. தேங்க்யூ சார். வரேன் மேடம். டேய் கார்த்திக், நீ கார் எடுத்துட்டு வீட்டுக்கு போ. இல்லக்கா நீ கூட போயிட்டு வா. சரிங்க. வாங்க போ, போயிட்டு வா. இங்க பாரு அஞ்சலி, சொத்துக்காக மறுபடியும் இந்த மாதிரி கார்த்திகை கடத்தி ரிஸ்க் எடுக்க முடியாது. சீக்கிரம் கௌதமோட சொத்து, பிசினஸ் எல்லாத்தையும் உன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துரு. அடுத்த வேலை எனக்கு அதுதான்ப்பா. சொல்லுங்கடா, கார்த்திக் எப்படி இருக்கான்? சார் முதல்ல எங்களை எப்படி இருக்கீங்கன்னு கேளுங்க சார். என்னடா என்னாச்சு? சார் கௌதம் எங்களை பின்னி எடுத்துட்டாரு சார். கார்த்திகை காப்பாத்தி கூட்டு போயிட்டாரு சார். அடிச்ச அடியில நான் மயக்கம் போட்டேன் சார். சார் அவங்க 2 பேரும் மயக்கம் போட்டு கிடக்குறாங்க சார். நான் இப்பதான் சார் கொஞ்சம் கண்ணு முழிச்சேன். அதான் எந்திரிச்சோடனே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கால் பண்றேன் சார். அடச்சே, போனை வைங்கடா. என்னாச்சுப்பா, என்னாச்சு? திரும்ப கார்த்திக் தப்பிச்சிட்டான். ஐயோ, என்னப்பா சொல்றீங்க? எப்படி ஆச்சு? எல்லாம் அந்த கௌதம் இலக்கிய பண்ண வேலை. என் ஆளுங்களை அடிச்சு போட்டு அவனை காப்பாத்திட்டாங்க. அப்பா, இலக்கியா நம்ம கிட்ட யாருன்னு காட்டுறேன்னு சொன்னால, அப்பவே எனக்கு டவுட் வந்துச்சு. எல்லாம் போச்சு போச்சு போச்சு. ஐயோ, இலக்கியா உடனே கார்த்திகா வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அத்தை பைரவி ஆண்டி கிட்ட நான் தான் கடத்திட்டேன்னு சொல்லிட்டா. ஐயோ, நான் என்ன பண்றது? சொத்துக்கு ஆசைப்பட்டு என் வாழ்க்கையவே நான் இழக்க போறேன். அப்பா, நான் உடனே வீட்டுக்கு போய் ஏதாவது பண்ணி சமாளிச்சாகணும். இல்ல கார்த்திக் என்ன கொன்னே போட்டுருவாரு. நான் கிளம்பட்டுமாப்பா? சரி சரி, நீ போ. ஆனா சமயம் பார்த்து அவங்கள அடிக்கணும். அதை எப்பவும் மறக்காத என்ன? நீங்க விட்டாலும் நான் விட மாட்டேன்ப்பா. நான் கிளம்புறேன். கௌதம் இலக்கிய அவனை சும்மா விட மாட்டேன். கௌதம சும்மா விடக்கூடாது. இந்த கௌதமையும் இலக்கியாவையும் சமயம் பார்த்து அடிக்கணும். நான் பண்ணதுக்கெல்லாம் மொத்தமா சேர்த்து இலக்கியா இன்னைக்கு ருத்ர தாண்டவம் ஆட போறா. எப்படியாவது சமாளிச்சாகணும் கடவுளே. அண்ணே, கொஞ்சம் சீக்கிரமா போங்க. சரிம்மா. அண்ணி, SSK என்ன கடத்தினதுக்கு பின்னால வேற ஏதாவது காரணம் இருக்குமோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு அண்ணி. கார்த்திக், நீ மனசு போட்டு குழப்பிக்காத. இப்போதான் நீ பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சு மீண்டு வந்திருக்க. நம்ம வீட்டுக்கு போய் மத்ததெல்லாம் பொறுமையா பேசிக்கலாம். போ.
சரிம்மா. ஐயோ இப்ப என்ன பண்றது? எப்படி சமாளிக்கிறது? அஞ்சலி, இங்க வா. வா. என்ன நீ பாட்டுக்கு வெளியில போற, உள்ள வர, அப்படியே சொல்லாம கொள்ளாம மேல போற? என்ன விஷயம்? ஆமா, ஏன் உனக்கு இப்படி வெறுக்குது? அது என்ன ஸ்கேன் ரிப்போர்ட் வாங்குறதுக்கு தானே போன? எங்க ஸ்கேன் ரிப்போர்ட்? வெறும் கையோட நிக்கிற? அது லேப் இன்சார்ஜ் நாளைக்கு தரேன்னு சொல்லிட்டாங்க. இரு இரு. கார்த்திக் ஏதாவது ஃபோன் பண்ணானமா? அப்புறம் அது ஃபோன் பண்றதா? அவர் என்னையும் அடி வெளுக்க போறாருன்னு பயந்துட்டு இருக்கேன். நீங்க வேற. ஏய், என்ன ஆச்சு? பதிலே காணோம். ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. ஏய் அஞ்சலி, என்னாச்சு இந்த பொண்ணுக்கு? போகும்போது சுறுசுறுப்பா போனா, வரும்போது இப்படி வரா? ஷோப்பா, ஒன்னும் புரியல. ஐயோ, இலக்கிய எல்லா உண்மையும் கார்த்திக் கிட்ட சொல்லிருப்பாளோ? கார்த்திக் கொலவெறியோட வந்து என்ன அடிச்சு வெளியே துரத்த போறாரு. நான் மறுபடியும் ஒண்ணும் இல்லாதவள ரோட அலைய போறேன். அஞ்சலி, 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 ஏய் அஞ்சலி. போச்சு. கார்த்திக் கோவமா இப்படி கத்துறத பார்த்தா நான் தான் அவரை கடத்தினங்கிற உண்மை தெரிஞ்சிருச்சு போல இருக்கே. அஞ்சலி, 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 எங்க இருக்க? கார்த்திக் வந்துட்டியாப்பா? உனக்கு ஒண்ணும் இல்லையேப்பா? கார்த்திக், எப்படி இருக்க? கார்த்திக், என்ன ஆச்சு? எங்க இருந்த? இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்த? என்னப்பா இது? இத்தனை நாள் எங்க போன? ஹைதராபாத் என்ன வெளிநாட்டுலயா இருக்கு? ஒரு போன் பண்ணி அம்மா கிட்ட பேசலாம்ல? உன்னை பார்க்காம உன்கிட்ட பேசாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? மா, நான் எங்கேயும் போலமா. உங்க மருமக அஞ்சலி தான் என்ன கடத்தி வச்சிருக்கா. அஞ்சலியா? என்னது? கடத்தி வச்சிருந்தாளா? என்ன சொல்ற? ஆமா அத்தை, எங்க வீட்டுக்கு வந்துட்டு இருந்த கார்த்திக்க அஞ்சலியும் எஸ்எஸ்கேவும் ஒன்னா சேர்ந்து ஆளை வச்சு கடத்தி ஒரு குடோன்ல அடைச்சு வச்சிருந்தாங்க. என்னம்மா சொல்ற? நானும் கௌதமும் போய் தான் கார்த்திக்க மீட்டுட்டு வந்தோம். அஞ்சலி, ஏய் வா, இங்க எங்க இருக்க? வந்துட்டு வா. வரே. என்னடி ஆடி அசைஞ்சு வர? என்ன தைரியம் இருந்தா என்னைய கடத்திருப்ப? கார்த்திக், ப்ளீஸ் கார்த்திக், என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க கார்த்திக். பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணும் பண்ண கூடாதா? உன்ன நான் எங்க அண்ணனுக்கு சொத்தை கொடுத்தா உனக்கு ஏண்டி வேகுது? அதுக்காக கட்டின புருஷனே கடத்துவியா? உன்னை கொல்லாம விட மாட்டேன். கார்த்திக், விடு. விடு அவளை. கார்த்திக், கார்த்திக் சொன்னா கேளு. விடு கார்த்திக், விடு கார்த்திக், வேண்டாம் விடு. விடு. அவ கர்ப்பமா இருக்கா. என்ன பண்ற நீ? மா, அவ கர்ப்பமாவே இல்லம்மா. நம்மள எல்லாம் ஏமாத்திட்டு இருக்காமா. ஏமாத்துறாளா? என்னடா சொல்ற? ஆமா அத்தை, கார்த்திக் சொல்றது உண்மை. இவ கர்ப்பமா இருக்கிறத அவங்க எல்லாரையுமே ஏமாத்திட்டு இருக்கா.
அஞ்சலி, என்ன இது? நீ கர்ப்பமா இல்லையா? சொல்லு, உன் வயித்துல குழந்தை இருக்கா இல்லையா? சொல்லுன்னு சொல்றேன்ல, சொல்லு. சொல்லு, நீ கர்ப்பமாவா இருக்க? பாத்தீங்களா? பாவி, ஒண்ணு பாவி, என்ன காரியம் பண்ண? அத்தை, 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 please, அத்தை, என்னை மன்னிச்சிடுங்க. மன்னிக்கிற மாதிரி காரியமா செஞ்சிருக்க நீ? அடி பாவி, இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வருதுன்னு நான் எவ்வளவு ஆசைப்பட்டேன். நீ ஆசையில அப்படியே மண்டலி கொட்டிட்டியடி பாவி. ஏய் அஞ்சலி, எங்கேயோ சோத்துக்கு பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்த உன்னை நான் தான் கார்த்திகோட சேர்த்து வச்சேன். ஆனா நீ என்னையே ஏமாத்திட்டல. உன்ன தைரியம். என்னடி ஆண்டி கீண்டின்னு? நீ காலடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த குடும்பம் ஒத்துமையா சந்தோஷமா தான் இருந்துச்சு. உன் சுயநலத்துக்காக இப்படி எல்லாத்தையுமே சதைச்சிட்டேடி. சொத்துக்காக கௌதமோட பிறப்பு ரகசியத்தை வெளியே சொல்லி அவரை வேதனைப்படுத்திட்டியே. நீ எல்லாம் மனுஷியாடி? உன்ன அண்ணே, விடுங்க. இவ்வளவு செஞ்சதுக்கு அப்புறம் இவளுக்கு இங்க என்ன வேலை? ஏய், வெளியே போடி. கார்த்திக், ப்ளீஸ் கார்த்திக். இங்க பாரு, இதுக்கு மேல நீ இங்க இருந்தேன்னு வச்சுக்க, உன்னை கொன்னுடுவேன். நீயா வெளியே போய் உன் உயிரை காப்பாத்திக்க. கார்த்திக், ப்ளீஸ் கார்த்திக், நான் செஞ்சது தப்புதான், தெரியாம பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க கார்த்திக், ப்ளீஸ் கார்த்திக். ஏய் அஞ்சலி, வாய மூடு. உனக்கு வெக்கமா இல்ல? இன்னைக்கு சொத்துக்காக உன் புருஷனை கடத்த பார்த்த, நாளைக்கு சொத்துக்காக என் புள்ளைய கொல்ல மாட்டேன்னு என்னடி நிச்சயம்? போடி வெளியில, போய் இங்க இருந்து. ஏய், வெளியே போடினா போடிங்கிற. இங்க பாரு, உனக்கும் எனக்கும் இருந்த உறவு இதோட முடிஞ்சு போச்சு. நீ எனக்கு பொண்டாட்டி இல்ல, நான் உனக்கு புருஷனும் இல்ல. வெளியே போடி. தாலியை கழட்டு. கழட்டுறீனா? கழட்டுறீனா? கழட்டு. எத்தனை நாளா எங்களை ஏமாத்திட்டு இருக்க? கார்த்திக், ப்ளீஸ் தாலியை விடுங்க. கார்த்திக், கார்த்திக், வேண்டாம் வேண்டாம் கார்த்திக். குடு, குடு. ஏய், ஓடி வெளியே. ஓ வெளியே. கார்த்திக், ஓடினா? கார்த்திக் விடுங்க. ப்ளீஸ் கார்த்திக். ஓடி. என் கண்ணுல பட்ட அவ்வளவுதான். உன்னை உள்ள வந்துடாத, போ. நான் 1 வீக் முன்னாடி டெல்லியில ஒரு ஹோட்டல்ல பன்னீர் சாப்பிட்டேன். கையில எடுக்கும் போதே அவ்வளவு சாஃப்டா, வாயில போட்டா அவ்வளவு ஜூசியா, அசல் பாலோட சுவை தெரியுமா? அந்த மாதிரி பன்னீர் எல்லாம் இங்க சான்ஸே இல்ல. டெல்லியில சாப்பிட்ட பன்னீர் மாதிரி இருக்கா? ஆமாயா, எப்படி? சாஃப்டான ஜூசியான தமிழ் பன்னீர். பாலின் சுவை, பன்னீரின் புரதத்துடன். தமிழ் பன்னீர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.